செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற ஜோதிட நேரம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்போம். நடப்பு குரோதி வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி மார்ச் 29/3/2025 சனிக்கிழமை என்று இரவு 9:44 சனிப்பெயர்ச்சி. சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செல்ல இருக்கிறார். இந்த சனிப்பெயர்ச்சி என்பது தொழில் காரகனாக இந்த சனி பகவான் இருப்பதனால் தொழில் என்பது வணிகம் ஓரளவு நன்றாகவே இருக்கும். அதுவும் எல்லாம் 2.25 வருடமும் இந்த மாதிரியான தொழில் பிரச்சனை வராது. அவ்வப்போது தொழில்துறையில் நன்மைகள் கூட கிடைக்கும். அதாவது இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக எப்பொழுதெல்லாம் சனி பகவானுக்கு குருடைய பார்வை இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தொழில் பிரச்சனை இல்லாமல் தொழில் நன்றாக இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி என்பது சிலருக்கு மங்கு சனி, சிலருக்கு குங்கு சனி, சிலருக்கு பொங்கு சனி, சிலருக்கு மரண சனி என்று இருக்கிறது. அது அந்தந்த ராசியை பொறுத்து மாறும். அந்தந்த ராசியை பார்க்கும்போது அதை பற்றிய விவரங்களை நாம் பார்ப்போம். கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீஷம் 1, 2 பாதங்களை பிறந்த ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக இதுவரை 10ஆம் இடத்திலே இருந்த சனி பகவான் இப்பொழுது லாபஸ்தானத்திற்கு வருகிறார். ஆகவே நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அந்த தொழிலில் நல்ல லாபத்தை நீங்கள் பெற முடியும். அந்த லாபத்தை பெறுவதன் மூலமாக தொழில்துறையை நன்றாக விஸ்தரிப்பு செய்யவும் முடியும். இந்த வருடத்திலே தொழில்துறையை விஸ்தரிப்பு செய்து நல்ல லாபம் பெற்று மேலும் சில எக்ஸ்போர்ட் தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறையவே இருக்கிறது. ஏற்கனவே எக்ஸ்போர்ட் தொழில், அதாவது ஏற்றுமதி தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வருமானத்தை இந்த வருஷம் ஏற்றிக்கொண்டிருக்கும். இந்த வருஷம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு நிச்சயமாக உண்டு. பதவி உயர்வு என்பது மேலதிகாரியுடைய நட்பும் கிடைக்கும். உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் கூட உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். அதன் மூலமாக நல்ல தொழில் விருத்தி இருக்கிறது. மேலும் மிக உயர்ந்த பதவி, நீங்கள் எதிர்பார்த்ததை விட உயர்ந்த பதவி உங்களை தேடி வரும். இந்த வருடத்தில் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் நன்றாக இருக்கிறது. அடுத்த 2.25 வருடத்திற்குள் கட்டாயமாக பெரிய அளவில் நிலம் வாங்கி வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே 2 சக்கர வாகனங்களை வைத்திருப்பவர்கள் மாற்றிக்கொண்டு புதிய வாகனத்தை வாங்க முடியும். மேலும் 4 சக்கர வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்கிறது. ஆக வாகன பிராப்தி மூலமாகவும் நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் நடைபெறும். அந்த திருமண காலம் என்பது மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு ஆரம்பிக்கிறது. அதற்கு பிறகு ஒரு வருடம் நன்றாக குருபலமும் இருக்கிறது. அதே சமயத்தில் லாபஸ்தானத்தில் சனி பகவானும் இருக்கிறார். கட்டாயமாக திருமணமாகாத முதிர் கன்னிகளுக்கும் வெகுகாலம் திருமணமாகாத ஆண்களுக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக திருமணம் கைகூடும். மேலும் பெண்களுக்கு ஓரளவு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுடைய கணவன்மார்களுக்கு 5ஆம் இடத்திலே சனி பகவான் வருகிறார். ஆகவே அவர்களுக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து, வழக்குகளில் இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சனி பகவான் பார்வையிடுவதனால் இந்த ரிஷபராசிக்கு அந்த சனி பகவான் நல்லவராக இருப்பதனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சிலருக்கு வெகு காலம் மருத்துவம் செய்தும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த காலத்தில், இந்த 2.25 வருடத்தில் நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை பெறுவார்கள். இந்த வருடத்தில் விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள். நீங்கள் எதை பயிரிட்டாலும் நன்றாக பயிர் கிடைத்து மகசூல் கிடைத்து நல்ல லாபத்தை அடைவீர்கள். உங்களுடைய பொருட்களுக்கு, விவசாய பொருட்களுக்கு நல்ல பொருளும் நல்ல வருமானமும் கிடைக்கும். இந்த வருடத்தில் வயதானவர்களுக்கும் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்றால் லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது நீங்கள் எந்த ஸ்தலங்களுக்கு, தெய்வஸ்தலங்களுக்கு சென்றாலும் பிரச்சனை இல்லாமல் நல்ல வகையிலே தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். ஆரோக்கியத்தை அடைவீர்கள். இதுவரை உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தாலும் அதற்குரிய மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள். இந்த ரிஷபராசியில் வந்த மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெற்று நீங்கள் எந்த துறையை விரும்பினாலும் அந்த துறையிலே உங்களுக்கு மகத்தான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைத்து நல்ல சந்தோஷத்தையும் நீங்கள் அடைவீர்கள். எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆயுள்காரகனான சனி பகவான் லாபஸ்தானத்தில் வருவதனால் இதுவரை உங்கள் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள்.
தொழில் காரணமாகவும் இருக்கிறார். ஆகவே தொழிலும் நல்ல விருத்தி இருக்கிறது. உங்களுக்கு வாய்க்கக்கூடிய அடிமையாட்கள், அதாவது உங்கள் கீழ் பணிபுரிகின்ற வேலையாட்கள் நல்ல வேலையாட்களாக கிடைப்பார்கள். அவர்கள் மூலமாகவும் நல்ல லாபத்தை அடைவார்கள். இதுவரை வேலையாட்கள் கிடைக்காதவர்கள் இனிமேல் நல்ல வேலையாட்கள் கிடைத்து அதன் மூலமாக தொழில் விருத்தி ஆகும். இந்த வருடத்தில் உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை வருகிறது. இந்த சனி பேச்சின் மூலமாக உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை வருவதனால் 2.25 வருடங்களுக்கு உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை நீங்கள் வெளியிலே சொல்லக்கூடாது. ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பாக வெளியிலே சொன்னால் அந்த செயல்பாட்டிலே தேக்க நிலை ஏற்படும். அந்த செயல்பாடுகள் நடைபெறாமல் போவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. வெளியிலே சொல்லாமல் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இந்த சனியுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே உங்கள் குழந்தைகளுக்கும் திருஷ்டி இருக்கிறது. உங்களுக்கும் திருஷ்டி இருக்கிறது, உங்கள் குழந்தைகளுக்கும் திருஷ்டி இருக்கிறது. உங்கள் குழந்தைகள் நன்றாக படிக்கிறார்கள், நன்றாக எழுதுகிறார்கள் என்று வெளியே சொன்னால் அடுத்து அவருடைய மதிப்பெண்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்களுடைய ஆரோக்கியத்தை வெளிப்படுத்தினால் அவருடைய ஆரோக்கியத்தை குறைபாடுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே குழந்தைகளுடைய முன்னேற்றத்தை பற்றியும் உங்கள் முன்னேற்றத்தை பற்றியும் வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. மேலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை இந்த சனி பகவான் பார்வையிடுகிறார். 8ஆம் இடத்தை இந்த சனி பகவான் பார்வையிடுவதனால் வெளியூர்களுக்கு பிரயாணம் செய்யும் போது இரவு நேர பிரயாணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. இரவு நேர பிரயாணம் என்றால் நீங்கள் காரில் செல்லும் போது நீங்களாக செல்ஃப் டிரைவிங் செய்யக்கூடாது. டிரைவர் வைத்துவிட்டு சென்றால் நிச்சயமாக பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது என்று நம்பலாம். ஆக இந்த வருடம் பிரயாணத்திலே, இந்த வருடம் மட்டுமல்ல 2.25 வருடம் பிரயாணத்திலே மிகவும் அக்கறை தேவை. இந்த ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை என்பது திருஷ்டி மாற்றுமே தருமே தவிர உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பெரிய குறைபாடுகள் வராது. மேலும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. மேலும் 5ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை என்பது பூர்வ புண்ணிய சொத்துக்களில் சிறிது பிரச்சனைகள் ஏற்படுமே தவிர உங்களுக்கு கிடைக்காமல் போகாது. என்றால் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியாக லாபஸ்தானத்தில் வருகிறார். ஆகவே எல்லா பாக்கியங்களும் ஏற்படும் என்றுதான் இருக்கிறது. முக்கியமாக தந்தை வழி பாக்கியம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. தந்தை வழியில் ஏதாவது சொத்துக்கள் வர வேண்டியிருந்தாலும் தந்தை உங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு நல்ல சொத்துக்களை பெற்றுக் கொடுப்பார்கள். அதன் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். இந்த சனி பேச்சின் மூலமாக அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய ராசி என்றால் ரிஷப ராசி தான். மொத்தத்தில் 90% நன்மைகளை பெற்று இந்த ரிஷப ராசியிலே பிறந்தவர்கள் நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த சனி பேச்சின் மூலமாக அடைவீர்கள் என்பது உறுதி. மேலும் நல்ல லாபம் பெறுவதற்காக ஒரு முறை சனி பேச்சு ஆன பிறகு ஒரு சனிக்கிழமை என்று உங்கள் நட்சத்திரத்திற்கு அனுகூலமான நட்சத்திரத்திலே, உங்களுக்கு சந்திராஷ்டகம் இல்லாத நட்சத்திரத்தில் ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் ஒரு முறை செய்துவிட்டு வாருங்கள். அந்த ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் உங்கள் ஊரில் இருக்கின்ற ஆஞ்சநேயருக்கே செய்துவிட்டு வரலாம். அதன் மூலமாக ஆஞ்சநேயருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைத்து தொழில் விருத்தியாகி எல்லா வகையிலும் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். இந்த சனி பயிற்சி மிக மிக உத்தமமான யோகமான பயிற்சியாக உங்களுக்கு இருக்கிறது. எந்த விதமான கவலையும் படுவதற்கு அவசியமில்லை. இவ்வாறாக ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கான சனி பயிற்சியுடைய பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.